Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. நிறைய பேருடைய கைகளை கவனிச்சீங்கன்னா ரொம்பவே கடினமா தோல் சுருக்கங்களோட மென்மை இல்லாம வறட்சியா இருக்கும். அந்த மென்மை இல்லாத கைகளை எப்படி மென்மையா அழகா வச்சுக்கலாம்ன்ற டிப்ஸா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஆண்களுக்கும் பொருந்தும். பொதுவாகவே ஆண்கள் கடினமான வேலை செய்யும்போது கைகள் ஈஸியா வறட்சி அடைய ஆரம்பிச்சிடும். இதுவே பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்திரம் அதிகமா விளக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதனுடைய சோப்பினுடைய காரத்தன்மை பட்டு தோல்ல ஈஸியாவே சுருங்க ஆரம்பிச்சிடும். கைகள் ஈஸியா வறட்சி அடைய ஆரம்பிச்சிடும். இதுவே ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஏசி ரூம்லயே ஃபுல் நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஈஸியாகவே ஈரத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஈரத்தன்மை குறையும் போது பாத்தீங்கன்னா ஈஸியா தோல்ல தோல் சுருக்கங்கள் விழ ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையுமே எப்படி சரி செய்யலாம்ன்ற டிப்ஸா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஹோம் ரெமடி 2 ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸ்டெப் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ளீன் பவுல் எடுத்துங்க. அந்த க்ளீன் பவுல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால், அதாவது அன்பாயில்டு மில்க் சேர்க்கிறேன். அதுக்கு அடுத்து கொஞ்சமா காட்டன் பாலை டிப் பண்ணிட்டு உங்களுடைய கைகளை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. காட்டன் பால் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வெறும் கைகளால கூட நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சோப்பை பயன்படுத்தாம வாஷ் பண்ணிடுங்க. பால் நேச்சுரலான கிளென்சிங் தன்மை கொண்டது. ஈஸியாகவே அங்கே இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டு நியூ செல்ஸை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் நேச்சுரலான நல்ல ஒரு மாய்ச்சரைசிங்கை கொடுக்கும். மாய்ச்சரைசிங் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்கள் எல்லாமே நீங்கிட்டு உங்களுடைய கைகளும் மிருதுவாக மென்மையாக ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததா ஸ்டெப் 2. ஸ்டெப் 2க்கு ஒரு க்ளீன் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் சேர்க்கிறேன். கிளிசரின்ஸ் எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே இருக்கும். 100 ml 35 ரூபா தான். கிளிசரின்ஸ் பயன்படுத்தினால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமானா பயப்படாதீங்க. ஆயில் சர்மம் இருக்கிறவங்க கிளிசரினை முகத்தில் அப்ளை பண்ணாதீங்க, அவ்வளோதான். மற்றபடி கிளிசரின்ஸ் பயன்படுத்தினால உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாது. எல்லா காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்டுமே இப்போ கிளிசரின்ஸ் இருக்கு. கிளிசரின்ஸ் நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒன்று, அதாவது நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கு. ஸோ அதனால் நம்பி தாராளமாக பயன்படுத்தலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேணும்னா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு 5 நாளைக்கு வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தலாம். இது ரொம்ப சிம்பிள்ன்றனால நீங்கள் ஈஸியாகவே ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வெளியிலே வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஸ்டெப் 1 முடிச்சதுக்கப்புறம் நல்லா டவல் போட்டு கையை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக எடுத்துட்டு கைகளை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. கைகளில் இருக்கக்கூடிய முட்டி பகுதி எல்லாமே நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக எடுத்து மறுபடியும் மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5 டேஸ், அதாவது 5 நாள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு தடவை, அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு ட்ரிப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்க உங்க கைகளுக்குன்னு கேர் எடுத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க கைகளில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி, அந்த ஹார்ட் தன்மை எல்லாமே போயிட்டு உங்களுடைய கைகள் ரொம்ப மிருதுவாகவும் மென்மையாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு பிரைட்டாகவும் இருக்கும். கிளிசரின்ஸ் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸையும் கொடுக்கும். ஈவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஐடியில் போய் நீங்கள் ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணிட்டு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.